கல்லுன்னு சொல்றவன் கொஞ்சம் தள்ளி நில்லு. நான் சொல்றேன் அது பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், மூலிகை சாறு. மாட்டோட பேசி கொண்டிருக்கிறான்ங்கிறாங்க. அதுக்கு அறிவு இருக்கு, அதோட பேசிட்டு இருக்கிறேன். பைத்தியக்கார பதர்களை உங்க பகுத்தறிவிலேயே என்ன சொல்றது, எச்சைக்காரி துப்ப. பெற்ற தாயே பிள்ளைகளை எங்கேயாவது தூக்கி போட்டு போயிடாடா. அந்த பிள்ளைய என் பிள்ளைன்னு பால் ஊத்துற தாய் என்னுடைய பசுடா, என்னுடைய பசுடா. பைத்தியக்கார பிள்ளை, டே பைத்தியக்கார பையல, டே முட்டா பையல, முட்டா பயலுக்கு பிறந்த முட்டா பையல, டே நீ பிறந்தவன தாண்டா உங்க ஆத்தா உனக்கு பால் ஊட்டுறா. பிறக்கும் போது, நீ இறக்கும் போது, சாகும் போது நாயே உனக்கு சங்குல பால் ஊத்துறான்ல, அது பசு பால் தான்டா. நாயே நாயே நீ பாராடே. நான் வந்த பிறகு குறிஞ்சி அங்காடி, மருதம் அங்காடி, நெய்தல் அங்காடி, முல்லை அங்காடின்னு வச்சு அரசு பணியாக்கி நான் இந்த நாட்டை தலை சிறந்த நாடா மாத்தல. நீ பாட்டேரு. அதுல கருப்பட்டி விற்பேன். கருப்பட்டி அதிகாரத்தில் இருப்பவன் ஒரு நாள் வீதிக்கு வருவான். வீதியில் நின்று போராடி கொண்டு இருப்பவன் ஒரு நாள் அந்த அதிகாரத்திற்கு வருவான். பண்டை காலம் தொட்டு தமிழனுடைய வாழ்வியலோடு அவன் மரபோடு இணைந்திருக்கிற ஒன்று பனை, கல், பதநீர் போன்றதெல்லாம். அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள் சிந்திக்கணும். இப்படிதான் பார்க்கணும். இந்த பனையை பார்க்கும்போது நம்முடைய அப்பா நல்லசாமி அவர்கள் விளக்கி பேசினார்கள். பனையே ஒரு கற்பகத்தரு என்றுதான் சொல்லுது. 840க்கு மேற்பட்ட பொருள்களை தன் உடலில் இருந்து இந்த மானுட சமூகத்தின் பயன்பாட்டிற்கு தருகிற ஒரு உயிரினம் உலகில் உண்டென்றால் அது பனைதான். அதனால்தான் நாம் மற்ற உயிர் செடி மரங்களுக்கெல்லாம் பக்க வேர்கள் ஓடும். பனைக்கு பக்க வேர் கிடையாது. நீங்க அது வேர் கிடையாது. பனைக்கு வேர் கிடையாது, டியூப், குழாய் தான். பனைமரம், பட்டு போன பனைமரத்தின் வேரை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் கருப்பாக இப்படி ஒன்று வேடும் ஒரு இது இருக்கும். அதை உரிச்சிங்கன்னா உள்ள ஒரு பஞ்சு மாதிரி ஒன்று இருக்கும். பஞ்சு கருப்பை கழட்டிங்கிற கூடு மாதிரி வந்துடும். நீங்க வேணா சோதிச்சு பார்க்கலாம். எங்கேயாவது பட்டு விழுந்த பனைமரத்தின் வேரை எடுத்து பார்த்தீங்கன்னா, தூரை எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த பஞ்சில் 1000 அடிக்கு கீழே சென்று நீரை உறிஞ்சி கொண்டு வந்து வைத்துக் கொள்ளுங்கிறது. இதை நம்மளுடைய அப்பா நம்மாழ்வார் அவர்கள் ஒரு கிணற்றை சுற்றி 10 பனைமரங்கள் இருந்தால் கடைசி வரை நீரை வற்ற விடாது என்று சொல்கிறார். இடித்து கொண்டாந்து வச்சுக்கிறோம். இப்ப நீரை வளப்படுத்தக்கூடிய ஒரு மரமாக பனை இருக்குது. நீரின் வளத்தை நாசப்படுத்தக்கூடிய ஒன்றாக சீமக்கருவேல இருக்கு. ரெண்டும் ஒன்றா நிக்குது பாரு. சீமக்கருவேலையை வெட்டுனா வெட்ட மாட்டான். பனைமரத்தை வெட்டாதேனா வெட்டி விற்பான். இதை தோண்டாதேனா தோண்டுவான். நீத்தேன்னு தோண்டாத எடுக்காதேனா தோண்டுவான். மண்ணை தோண்டி விற்காதேனா தோண்டுவான். அதை தோண்ட மாட்டான், இதை தோண்டுவான். என்ன செய்தோ எதை சொல்றோமோ, புடுங்குற ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணி மாதிரி நம்ம எதை சொல்றோமோ செய்யறது இல்லை. பேருந்து கட்டணம் இலவசம், கல்வி 10 லட்சம். பஸ்ல கட்டணம் இல்லாம போவாரு, படிக்க 10 லட்சம் கட்டி படிப்பார். நாம என்ன சொல்றோம், கல்வி இலவசமா தந்துரு, கட்டணத்தை நாங்க எடுத்துக்கிறோம். எதையாவது ஒன்றை நல்லா யோசிச்சுப்பாரு. அம்மாவுக்கு 1000 உரிமை தொகை, அது எந்த உரிமை? கலைஞரின் உரிமை. எங்க அம்மாவுக்கு காசு கொடுக்கறல அவருக்கு என்ன உரிமை? அவருக்கு ஏது அந்த காசு? சொல்ற அந்த அயோக்கிய பயல்களை பாரு. கலைஞர் காப்பீடு, ஜெயலலிதா அம்மையார் அம்மா காப்பீடு. என்ன காப்பீடு? காசு எதிரா உங்களுக்கு இதெல்லாம்? அம்மாவுக்கு 1000, தங்கச்சி படிக்க போது புதுமை பெண் 1000, தம்பி படிக்க போது தமிழ் மகன் 1000. வேலை இல்லாம 13 லட்சம் பேர் 3500 ரூபாய் வேலைக்கு, 3500 இடம் தான் இருக்கு, அதுக்கு 13 லட்சம் பேர் வேலை இல்லாம தேர்வு எழுதுறான். தேர்வு எழுதுனவன் பல கோடி பேர் வேலை இல்லாம தேர்வு எழுதுறான். இப்ப நான் என்ன சொல்றேன், எனக்கு வேலை கொடுத்துரு, நான் எங்க அம்மாவுக்கு 1000, என் தம்பிக்கு 1000, என் தங்கச்சிக்கு 1000 கொடுத்துறேன். அறிவு இருக்கிறவன் சிந்திச்சு பார்க்க வேண்டியது. படிக்க போகும்போது எனக்கு 1000 கொடுக்குது, ஓராண்டா கொடுக்குது, 12 மாதங்களுக்கு கொடுக்குது அப்படின்னா அந்த கணக்கு என்ன? ஓட்டுக்கு 1000, அப்ப 12,000 கொடுக்குது ஒரு ஓட்டுக்கு. படிக்க போகும்போது 1000 கொடுக்கிற எனக்கு அரசு படிச்சு நின்னுட்டா கொடுக்குமா? கொடுக்காது. படிச்சு நின்றுட்டா வேலை கொடுக்குமா? கொடுக்காது.
அப்ப நான் என்ன சொல்றேன், படிக்க போகும்போது 1000 வேணாம், படிச்சுட்டு நான் வந்த பிறகு வேலை கொடு. இதில் இழக்கிற பணம் மட்டும் 24,000 கோடி. அரசு அம்மாவுக்கு தம்பிக்கு தங்கச்சி கொடுக்கிற காசு இல்ல. இந்த காசை ஒரு ஆண்டுக்கு 12,000 24,000 இந்த காசை நிரந்தரமாக என் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற தொழில்களை உருவாக்கி கொடுத்து விட்டால், வேலை வாய்ப்பை பெருக்கி கொடுத்து விட்டால், அதை வைத்துக் கொண்டு நிரந்தர வருவாயை ஈட்டுவான். இதுதான் ஆக்கப்பூர்வமான திட்டம். மண்ணை வளப்படுத்துகிற ஒரு மரம் பனை. நீ பனைனா இப்படி என்ன நினைக்கிற? எப்படி இந்த பனையை முதல்ல பாரு. தென்னைனா பராமரிக்கணும், அதுக்கு உரம் போடணும், தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும், அதை பராமரித்து பண்ணணும், அதுக்கு நிறைய செலவு பண்ணணும். ஆனால் பனை அப்படி கிடையாது. கருக்க மட்டும் கழிச்சு விடணும், மட்டையை மட்டும் கழிச்சு விடணும், அவ்வளவுதான். அதனுடைய அந்த சல்லடை கூட உனக்கு வடிகட்டியா மாறுது. மட்டை நாரா வருது, மட்டை வேலியா வருது, மட்டை நார் கட்டலா வருது, கொட்டானா வருது, ஓலை பாயா வருது, ஓலை கூரையா வருது, பனை சட்டமா வருது. இப்பதானே மரங்கள், அப்பெல்லாம் சட்டம் அந்த சட்டமா பயன்படுத்தி அதை வச்சுதான் வீடு கட்டணும், மச்சு கட்டணும். பிறகு பனை பெரிய பெரிய இப்பதான் நமக்கு இதுல கட்டுறான். முன்னாடி 4 பனையை வெட்டி போட்டு அதுதான் பாலம், அதுலதான் நடந்து போனான். எல்லா வழியிலையும் பயன்படுது. இந்த பனை மரத்தை நம்ம முன்னோர்கள் பார்த்திருப்பான். எப்ப பார்த்திருப்பான்? மருத நிலத்தில் பார்த்திருப்பான். எந்த காலத்துல எவனுக்கு தெரியும்? ஆதியில் மனிதன் செய்த வேலை வேட்டையாடுனா, பிறகு வேட்டையாடி உண்ட விலங்குகளை வளர்த்து உண்ணலாம் என்று ஆடு மாடுகளை வளர்க்க தொடங்கினான். பிறகு 3வது நிலமான மருத நிலத்தில் வேளாண்மை செய்ய தொடங்கினான். அப்போது தொடங்கியது ஆடு மாடு வளர்த்தல், வேளாண்மை செய்தல், பனை, கல், பதநீர், இதெல்லாம் அப்போதே நெசவு எல்லாம் அங்கேயே தொடங்கிட்டது. இது அறிவார்ந்த என் தம்பி தங்குகள் சிந்திச்சு பார்க்கணும். இந்த பனையை பார்த்தவுடன் இந்த பனையில் ஏறி இந்த பாலையை பெருக்க விடாமல் நசுக்கி அதை அறுத்தால் அதிலிருந்து நீர் வரும். அந்த நீரை ஒரு கலயத்தில் ஏந்தினால், அதை சேமித்தால், அதிலிருந்து அந்த பால் பனம்பால், அது கல்லாக மாறுது, அது பனம்பால். அதிலே கொஞ்சம் சுண்ணாம்பு கலந்தால் அது இனிக்கிற கருப்பட்டியாக மாறுது, வெல்லமாக மாறுது. இதை கண்டுபிடித்தது எவ்வளவு பெரிய அறிவியல் என்பது நீ யோசிச்சு பார்க்கணும். அது போய் அதை உடனே அதை கண்டு வந்துடல. அதுக்கு எவ்வளவு காலம் அவன் சிந்திச்சிருப்பான், உழைச்சிருப்பான். கருக்க கிழிச்சு மட்டையை கட்டி ஏறி போய் அதை அறுத்து களையத்தை கட்டி அதுல விழுகிற பால் தூய பால். மாடு புள்ளையும் தண்ணீரையும் குடிச்சிட்டு பாலை கறக்குது, அது பசும்பால். இது தண்ணீரை குடிச்சிட்டு பாலை கறக்குது, இது பனம்பால். அது ஏன் கல்லுங்கிற? கல்லுன்னு சொல்றவன் கொஞ்சம் தள்ளி நில்லு. நான் சொல்றேன் அது பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், மூலிகை சாறு. அதுதான் இனி வருங்காலங்களில் அதற்கு பேரு. அதனால நாம என்ன சொல்றோம்? பனை. அதையே நினை, பெற்ற தாயென நினைத்து கட்டி அணை, அதுவே தாய் நிலத்தின் வளத்தை காக்க துணை. இதையும் புரிஞ்சுக்கணும். பனை மரங்கள் அடர்ந்திருந்த காற்றில் வளத்திற்கு ஒரு பஞ்சம் இல்லை. எங்க பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாத பதர்களிடத்திலே நீ அதிகாரத்தை கொடுத்துட்ட. கல் மது என்று போராடுகிறவர் யார்? சாராய ஆலை முதலாளிகளின் கைக்கூலிகள், பெரும் முதலாளிகள். யாராவது இந்த டாஸ்மார்க் அதுல விற்கிற பீர், பிராண்டி, ரம், ஜின்னு, ஒயின் இதை எதிர்த்து போராடியதை பார்த்தது உண்டா? கல்லை மதுவென்று தடை செய்தவர்கள் யார்? சாராய ஆலை அதிபர்கள். இத்தனை மாநிலங்களில் இல்லாத தடை என் நிலத்தில் மட்டும் வர காரணம் என்ன? அந்தந்த மாநிலங்களை ஆள்கிற முதல்வர்களுக்கு ஆலைகள் இல்லை, சாராய ஆலைகள் இல்லை. மது விற்கிற கடைகள் இருக்கலாம், மது காய்ச்சுகிற ஆலைகள் அதிகாரத்தில் இருப்பவனுக்கு இல்லை.
அதனால் அங்கே ஆந்திராவிலேயோ கேரளாவிலேயோ கர்நாடகாவிலேயோ தெலுங்கானாவிலேயோ புதுச்சேரியிலேயோ பீகாரிலேயோ மற்ற எந்த மாநிலத்திலும் கல்லுக்கு தடை இல்லை. தமிழகத்தில் மட்டும் கல் தடையானது மதுவானதற்கு காரணம் ஆளுகிற முதலாளிகள் மக்களின் தலைவர்கள் அல்ல, சாராய ஆலையின் அதிபர்கள். இதை அனுமதித்து விட்டால் 1 லிட்டர் 2 லிட்டர் குடிச்சிட்டு போயிடுவான். டாஸ்மாக் வியாபாரம் படுத்துக்கிறோம், வீழ்ந்து விடும். அதனால என்ன நட்டம்? ஆலையில் இருந்து சரக்கு எடுக்கிற அளவு குறைஞ்சிரும். அதனால என்ன இழப்பு? நமக்கு வரக்கூடிய பல ஆயிரம் கோடிகள் குறைஞ்சிரும். இது நம்முடைய அப்பா நல்லசாமி அவர்கள் சொல்லும் போது, தண்ணி இங்க போய் வீணாகுது, அங்க போய் வீணாகுது. ஒரு துணையையும் கட்டாத ஒரு தலைவன் வந்தான், பல அணைகளை கட்டி நீரை தேக்கி வச்சு போனான். இவன் ஒரு அணையையும் கட்டாதவன், பல துணைகளை கட்டி பிள்ளை குட்டியில பித்து அத்தனைக்கும் பதவி வச்சு விட்டு போனான். படிக்காத அவன் ஊருக்கு பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வச்சு விட்டு போனான். இவன் ஊருக்கு 5-6 டாஸ்மார்க் திறந்து குடிக்க வச்சு விட்டு போனான். நமக்கு அவனும் தலைவன், இவனும் தலைவன். அவன் ஜமாதி எங்க இருக்குன்னு உனக்கு தெரியாது, இவன் ஜமாதி 200 கோடியில கடற்கரையில் இருக்குன்னு உனக்கு தெரியும். இந்த சமாதி கட்டியவர்களுக்கெல்லாம் சமாதி கட்டாது நமக்கு விடிவு இல்லை, நமக்கு விடிவு. இது கல்லு மதுன்னா மது ஆயிருமா? இந்த உங்க ஆட்சி அதிகாரமா அப்படி இன்னொரு 500 ஆண்டுக்கு இருந்துற போது சரியாக 6 மாசம் தான், இன்னும் சரியாக 6 மாசம். புரட்சி என்பது என் உடன் பிறந்தார்களே ஒரு தலைகீழ் மாற்றம். மாற்றம் என்பது மானுட தத்துவம், மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும். உலகெங்கிலும் வரலாற்றின் சக்கரங்கள் சுழன்று கொண்டே இருக்கிறது. மேலே இருப்பது கீழே வரும், கீழே இருப்பது மேலே செல்லும். அதிகாரத்தில் இருப்பவன் ஒரு நாள் வீதிக்கு வருவான், வீதியில் நின்று போராடி கொண்டு இருப்பவன் ஒரு நாள் அந்த அதிகாரத்திற்கு வருவான். இதற்கு பெயர் என்ன என் அன்பு உடன் பிறந்தார்களே? புரட்சி. புரட்சி, தலைகீழ் மாற்றம். அந்த மாற்றத்திற்கான விழிப்புணர்வு தமிழர் நிலத்தில் வருகிறது, எழுச்சியுற்று வருகிறது. உலகெங்கிலும் 13 கோடி தமிழ் தேசிய மக்கள், உலகின் மூத்த குடி, ஆதிக்குடி தமிழ் குடி, கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை, நாகரிகம் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கிய ஒரு மூத்த இனம் தமிழீழ மண்ணில் தான் தமிழ் தேசிய மக்களின் ஆன்மா விழிப்புற்றது என்கிறார் என் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். என் ஆன்மா, நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம். அதிலும் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் என்பதை அறியாது கிடக்கிறோம். நாம் அடிமை என்பதை உணர்ந்து தெளிந்து அன்னை தமிழ் சமூகத்தின் அடிமை விலங்கை உடைத்து எறிந்து மற்ற மொழிவழி தேசியங்களைப் போல உரிமை பெற்று பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ தமிழ் தேசிய மக்களுக்கென்று ஒரு தேசம் தேவை என்ற ஆன்ம விழிப்புணர்வு, விடுதலை தாகம், சுதந்திர பெரும்பற்று தமிழீழ மண்ணில் தான் தோன்றியது. அவன் மட்டும்தான், அவன் முன்னவர்கள் பூலித்தேவன், தீரன், சின்னமலை,
மானமரத்தி வேட்டு நாச்சியார், மானமரவர்கள் மருது பாண்டியர், அழகுமுத்துக்கோன், அவன் பாட்டன் சுந்தரலிங்கன், வெள்ளையத்தேவன், பெரும்பிடுகு, பண்டார வன்னியன், இப்படி தங்கள் மூதாதைகள் முன்வைத்த முழக்கத்தை மூச்சு காற்றாக மாற்றினான். என்னது? அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது, சரணடைந்து வாழ்வதினும் சண்டையிட்டு சாவது மேலானது, என் உயிரினும் மேலானது என் உரிமை. உயிரை இழக்கலாம், உரிமையை இழக்க கூடாது. அந்த விழிப்புணர்வு தான் விடுதலையின் முதல் படி என்கிறான் நம்முடைய தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அந்த விழிப்புணர்வு அன்பு உடன் பிறந்தார்களே, அருமை பெற்றோர்களே, தமிழக தாயகத்திலே, தமிழர் நிலத்திலே இன்று தமிழ் இளம் தலைமுறையிடத்திலே ஆன்மா விழிப்புற்று எழுகிறது. அடிமை நிலையில் இருந்து விடுதலை, இழந்த உரிமையை மீட்கிற போராட்டங்கள் என்று பல தளங்களில் கிளர்ந்து எழுகிறார்கள். தமிழ் தேசிய மக்களின் ஆன்மா விடுதலை உணர்ச்சி இந்த நிலத்திலே முன் எப்போதையும் விட இப்போது விழிப்புற்று எழுகிறது. அதுதான் தமிழ் தேசிய பிள்ளைகளின் இந்த வளர்ச்சி, எழுச்சி. அதுவே நாம் தமிழர் என்கிற தேசிய இனத்தின் ஒன்றுபட்ட புரட்சி. எல்லாவற்றையும் சரி செய்ய துடிக்கிற பிள்ளைகள் இதை சரி செய்ய மாட்டோமா? சீமான் அவர்களுக்கு கல்லை தடுப்பதல்ல பிரச்சனை. சீமான் மக்களிடத்தில் போய் சேருகிறான். சீமானை வளர விட்டுறக்கூடாது. மாட்டோட பேசிக் கொண்டிருக்கிறான். அதுக்கு அறிவு இருக்கு, அதோட பேசிட்டு இருக்கிறேன். மாதிரி அறிவுகட்ட பதர்களோட பேசி என்ன பண்ண? பைத்தியக்கார பதர்களா உங்க பகுத்தறிவிலேயே என்ன சொல்றது? எச்சைக்காரி துப்ப. ஆடும் மாடும் இல்லாத, அதனுடைய கழிவும் சீரும் நீரும் இல்லாது எப்படா மண் வளப்படும்? வளமான மண் எப்படா உருவாகும்? இலை தழை கழிவுகள், ஆடு மாடுகளின் கழிவுகள் இல்லாத எவ்வளா பூமி வளமான மண்ணா மாறும்? பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் எப்படி உருவாகும்? அந்த நுண்ணுயிர்களின் திரட்சி தான், கூட்டுதான் மண்ணின் வளம் என்பதை அறியாதவன் போய் பேசி என்னடா பைத்தியக்காரப்பை. பெற்ற தாயே பிள்ளைகளை எங்கேயாவது தூக்கி போட்டு போயிடாடா. அந்த பிள்ளையை என் பிள்ளைன்னு பால் ஊத்துற தாய் என்னுடைய பசுடா, என்னுடைய பசுடா. பைத்தியக்காரப்பல டே பைத்தியக்கார பையல, டே முட்டா பயலுக்கு பிறந்த முட்டா பயல, டே நீ பிறந்தவன தாண்டா உங்க ஆத்தா உனக்கு பால் ஊற்றா. பிறக்கும் போது, நீ இறக்கும் போது, சாகும் போது நாயே உனக்கு சங்கல பால் ஊத்துறான். அது பசு பால் தாண்டா. நாயே உனக்கு உயிர் பால் ஊட்டியவள் உன் தாய், உனக்கு இறுதி பால் ஊட்டி பயணம் அனுப்புவள் பசுடா. பைத்தியக்கார நாயே. அவள் என் தாயடா. நான் போராடுறது எதுக்கு? அவன் மேயடா. அவன் மேய விடுறா பைத்தியக்கார பையல. நீ இப்படியே பேசிக்கிட்டே இரு, நான் உட்கார்ந்துருவேன். அப்புறம் நீ என்ன பண்ணுவ? முன்னாடி உட்காந்து கை தட்டிட்டு இருப்ப. நாய முன்னாடி உட்காந்து கை தட்டிட்டு இருப்ப. பைத்தியக்கார இவன் இங்க பகுத்தறிவிலேயே தீய வச்சு கொளுத்த கருமம். கல்லு இறக்கிட்டாங்க. கல்லு இது அப்படியா? அதுல கம்யூனிஸ்ட் ஐயா கூட சொன்னாங்க. நம்ம பெரிதும் மதிக்கிறோம் ஐயா சண்முகம் அவர்கள்லாம். ஏதோ அவங்களுக்கு நம்மளை கண்ட ஒரு சங்கடமா இருக்கு. கல்லை உணவுங்கிறார்கள், அவர் பிள்ளைக்கு கொடுப்பாரா அப்படின்னு. பிரியாணி எனக்கு பிடிக்குது, நல்ல உணவுன்னு தான் சாப்பிட்றேன். அதுக்காக என் பிள்ளை சின்ன பையன் 2 வயசு பையலுக்கு பிரியாணி ஊட்டிட முடியுமா? அந்தந்த வயதுல எது மருந்து? கல்லு உணவு, அது மருந்துன்னு சொல்லுது. இந்த பாருங்க, தள்ளுப்பா
தள்ளுபா. இந்த பாரா பதார்த்த குண சிந்தாமணி என்கிற பழைய மருத்துவ நூல், அதுல தேரையர் எனும் சித்தரால் இயற்றப்பட்டது. இதில் உண்ணும் பொருட்கள் பற்றிய மருத்துவ குணங்கள் முழுமையாக விவரிக்கிறது. அவற்றில் பனையின் கல்லில் மருத்துவ பயன்கள், 7 தாதுக்களான சுரபிகள், குருதி, தசை, கொழும்பு, எலும்பு, கொழுப்பு, எலும்பு, எலும்பு மச்சை, சுக்கிலம் ஆகியவற்றை பனையின் கல் உறுதியடை செய்கிறது. இது மாதிரி பிராண்டி குடித்தால் இது குணமாகும், விஸ்கி குடித்தால் இது நலமாகும், ரம் குடித்தால் இது கும்முனாகும், ஜின்னு குடித்தால் இது கிண்ணுனாகும். எப்படிதான் சொல்லட பைத்தியக்காரன் நாயே, பைத்தியக்காரன் நாயே நாய். நம்மளை எதிர்த்து போரிடு. அது டாஸ்மாக் கடையில் போய் கதவை முட்டிடுச்சா, அதாவது பண்ணு ஒண்ணு செய்யி. மதுவை ஒழிக்கிறோம்ங்கிற போராட்டம் குடிச்சு ஒழிச்சிருது. ஏழ்மையை ஒழிங்கன்னு சொன்னா அதான் ஒழிக்கிறோமே. எப்படி எல்லா இலையும் கொண்டுட்டா ஏழ்மை ஒழிஞ்சிரும். விவசாய பிரச்சனையை தீரு, அதுக்கு எப்படி விவசாய பிரச்சனை? விவசாயம் எல்லாம் கொண்டு வரும். எனக்கு விவசாய சின்னத்தை முதல்ல கேட்கும்போது, காலமாட கேட்கும்போது உயிர் உள்ள எதையும் தர முடியாதுட்டான். மயில கேட்டேன், தேசிய பறவைன்ட்டான். புளிய கேட்டேன், தேசிய விலங்குன்ட்டான். அந்த சண்டை தனி. அப்ப தேசிய மலர் எதுக்கு அவருக்கு கொடுத்தான்னு கேட்டேன். அது எப்பவோ நடந்துருச்சுங்க. இப்படியே சமாளிச்சிட்டோம் தான். கடைசியா யானையை கேட்டேன். யானை அம்மா மாயாவதிக்கு ஏன் கொடுத்தான்னு கேட்டேன். காலமாடு உயிருள்ள எதையும் தர முடியாது அப்படின்னு என்ன பண்ணா, விவசாய கொடுத்தான். இப்ப என்ன நீ புரிஞ்சுக்கிற? விவசாயி அவனும் உயிரோட இல்ல, அவ்வளவுதான். அதை எனக்கு ஏன் கொடுத்தான்? உயிரை கொடுத்தாவது விவசாயத்தையும் விவசாயிகளையும் காப்பாற்றுவான் சீமான். அவன் முன்னவர்கள் கண்ட கனவுபடி வாழ்ந்த தலைவன். காந்தி கண்ட பொருளாதார கொள்கை தற்சார்பு, அம்மையார் இந்திரா காந்தி கொண்ட பொருளாதார கொள்கை தற்சார்பு, எங்கள் தாத்தன் காமராஜர் கண்ட கனவு தற்சார்பு பொருளாதாரம். ஊரா நாட்டிலே போய் சோத்துக்கு கையேந்தவா போராடி சுதந்திரம் பெற்றோம். கூலோ கஞ்சியோ இருக்கிறத குடிச்சிட்டு நிம்மதியா படுப்போம். இதாண்டா தற்சார்பு. இந்த தற்சார்பு படித்த நாட்டை கட்டி எழுப்பிய தலைவன் எங்கள் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அவனே வேளாண் பண்ணைகளை உருவாக்கினான், ஆடு மாடுகளை வளர்த்தான், பனை ஏறி பதநீர் ஏறி கருப்பட்டிகளை செஞ்சான், பணம் வளத்தை அதிலே மிட்டாய் செய்தான், எல்லாம் செய்தான். பணம் கிழங்கிலே உடியன் மாவு என்று மாவு செய்தான். நாம் பயன்படுத்துற மைதாவுக்கு பதிலாக பயன்படுத்தினான். வெள்ளைக்காரர்கள் பிரபாகரா ஒண்ணுமே இல்லையே, ஒரு சின்ன நிலத்திலே ஒரு வளமும் இல்லாத நிலத்தை தனி நாடாக அடைந்து நீ என்ன செய்வாய் என்று கேட்டதற்கு என் தலைவன் சொன்னது, எனக்கு என்னுடைய பனையும் என்னுடைய இறாலும் போதும், எனக்கு நான் உலகத்தின் தலை சிறந்த நாடாக கொண்டு வருவேன் என்றார். இது தற்சார்புனா என்னன்னு தெரியல. பைத்தியக்காரப்பில் ஒரு கிலோ கருப்பட்டி தட்டி பாடுறாடே, தட்டி பாடுறா. அமெரிக்கால ஒரு கிலோ கருப்பட்டி 1000 ரூபாடா கேள்விப்பேன். அதை விட்டு எல்லா டாக்டரும் சொல்றான், கருப்பட்டியில சர்க்கரை அளவு குறைவா இருக்கு, கருப்பட்டியை பயன்படுத்துங்கள். கருப்பட்டியை இவனுக்கு கருப்பா இருக்குல்ல அது. அதனால இனிமே நம்ம ஆளுகெல்லாம் கருப்பட்டியை செஞ்சு கொஞ்சம் வெள்ளை அடிச்சு அப்படி வீங்க. நீ பாராடே, நான் வந்த பணகு குறிஞ்சி அங்காடி, மருதம் அங்காடி, நெய்தல் அங்காடி, முல்லை அங்காடின்னு வச்சு அரசு பணியாக்கி நான் இந்த நாட்டை தலை சிறந்த நாடா மாத்தல. நீ பாட்டேரு அதுல கருப்பட்டி விற்பேன். கருப்பட்டி ரோட்ல போகும்போது வெக்கம் இல்லாம கருப்பட்டி காட்சி கிடைக்கும் எழுதி வைக்கிறான். அங்க போய் வண்டி நிக்குது, மயத்துக்கு நிக்குது, அங்க போய் கருப்பட்டி காப்பிய. ஆனா கருப்பட்டி வந்துடப்படாது. ஏன் பணம் ஏறிடப்படாது? அது குலத்தொழில். ஏண்டா, ஆடு மாடு மேய்த்தல் குலத்தொழில், நாங்க மீன் பிடிக்கிறது குலத்தொழில், வேளாண்மை செய்வது குலத்தொழில், பணம் ஏறுவது குலத்தொழில். இப்ப உட்கார்ந்து பேசிருக்க, உனக்கு என்ன தொழில்? இப்படியே பேசியிருக்கடா பரதேசி நாய, உனக்கு என்ன தொழில்? தண்டச்சோறு, சோறு சொல்லாது, சோறை ஏன் திட்டத்துக்கு பயன்படுத்துற? தண்ட சாதம்னு சொல்லு. தண்ட ரைஸ்ரா, தண்ட ரைஸ் அப்படி ஒண்ணு பேசி விட்டுருவோம். தண்ட ரைஸ் கொடுமை. எங்க பொருளாதாரம்? எனக்கு என் தம்பிகள் அமெரிக்கால இருந்து மற்ற நாடுகள்ல இருந்து அனுப்புறது, அண்ணன் நம்ம கருப்பட்டிக்கு ரொம்ப இதா இருக்கு. ஆனா நம்மளுடைய கருப்பட்டி இருக்கு பாருங்க,
இப்படி கிண்ணத்துல காய்ச்சற வட்டு மாதிரி பெருசா கருப்பட்டி வட்டு, அதான் விரும்பல. இவ்வளவு பெருசா தூக்கிட்டு போறதுக்கு அவன் விரும்பல. என்னடா தம்பி செய்யலாம்னு எனக்கு படம் போட்டு வரைஞ்சு அனுப்புறேன். அண்ணன் நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பாருங்கண்ணே எப்படின்னா இந்த கியூப் இந்த விடுதியில் போனீங்கன்னா இந்த சீனியை வந்து சதுரமா வெட்டி அப்படி எடுத்து போட்டுக்கலாம். அவன் போட்டு குடிச்சுக்கிடுவான் அந்த சக்கரை இல்லாத இந்த தேநீர் குடிக்கும் போது. அது மாதிரி சின்ன சின்னதா டேய் நம்ம வெள்ளக்கட்டி மாதிரின்னு சொல்றான். அது மாதிரி சின்ன சின்னதா அதுதான் நம்ம ஆளுக அழகழகு வடிவத்தில் பண்ணிடுவோம்டா. அழகழகா வடிவத்தில் பண்ணி நீ நான் சொல்றத நீ உனக்கு நக்கலா இருக்க, எல்லாமே உனக்கு கேலியா தான் இருக்க. நான் இந்த இடத்துல வந்து நின்று இவ்வளவு பேரையும் பயங்காட்டிட்டு இருப்பேன் நீ நினைச்சா? நீ என்னை எதிர்த்து போராட அளவுக்கு வந்துருச்சடா அந்த கட்சிகள் எல்லாம். என்னை எதிர்த்து போராட கல்லூரியா பேசிக்கிட்டு இருந்தேன். அங்க மாணவர்கள்லாம் எழுச்சி விடுறான், அவன்கிட்ட கேள்வி கேட்கிறான், அறிவுபூர்வமா கேள்வி கேட்கிறான், இவனும் பதில் சொல்றான். இவன் ஒரு மாதிரி தயாராகிறான்னா எந்த கல்லூரியிலும் சீமான கூப்பிடாதேன்னு போட்டான். உனக்கு புரியுதா? பயந்து நடுங்குவான், ஆனா வெளிக்காட்டிக்கிற மாட்டான். அது மறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவான்? உள்ள ஈரக்குள்ள நடுங்கிக்கிட்டு இருக்கும், மேல கோட் சுட்டப்பட்டுவான். இப்படி ஒரு கொடுமை. 4.5 லட்சம் ஓட்டு 1.1, அப்புறம் 17.5 லட்சம், அப்புறம் 30 லட்சம், அப்புறம் 36,50,000. இது 66 லட்சம் ஆகும். 1,26 லட்சம் ஆகும். இந்த அரசியல் நாங்கள் முன்வைக்கிற அரசியல் காலத்தின் அரசியல், நிலத்தின் அரசியல், என் மக்களின் தேவையான அரசியல். நாங்கள் பிரச்சனைகளில் பிறந்த பிள்ளைகள். இன்னைக்கு பனை ஏறிக்கு நிக்கிறேன்னா நாளைக்கு மாடை ஏற்றிட்டு மலையில ஏறி மேய்க்க போறேன். என்ன பண்ணுவ? சிறையில் போடுவ. ஐ எம் வெரி ஹாப்பி. வெளியில விடுவ. ஆல்வேஸ் ஐ எம் வெரி ஹாப்பி. ஏண்டா கொலை செஞ்சுட்டு கொள்ளை அடிச்சுட்டு ஊராஞ்சொத்தை திருடி உலையில போட்ட அயோக்கிய நாய்களே வெளியில கையை காட்டி டாட்டா காட்டி சிரிச்சுக்கிட்டு தெரியுது. இதையெல்லாம் தடுக்க போராடுகிற பிள்ளைகள். நாங்க எதுக்குடா வெக்க பண்ணோம், அசிங்க பண்ணும்? எதுக்கு பண்ணும்? கள்ளச்சாராயம் காய்ச்சி வித்தவன் 62 பேரை கொன்னவன் திருப்பி பிணைகள் வந்து மறுபடியும் சாராயம் காய்ச்சா நாடு அனுமதிக்குது. யாரு? நம்ம நாடுதான். தெனங்கொலை. எத்தனை கேள்விகளை அறிவார்ந்த பெருமக்கள். பல 100 டிஎம்சி தண்ணீர் ஓடி வருது, ஓடி போய் கடல்ல சேருது. எங்க நீர் தேக்கங்கள், எங்க நீர் சேமிப்பு, அதுக்கான திட்டம் எங்க? வேளாண் குடிமக்களினுடைய வாழ்க்கையை பற்றி, அவர்களுடைய வாழ்வாதார பத்தி எதை பத்தி கவலைப்பட்டிருக்க? நீ கவலைப்பட்டிருந்தா அவன் விளைவிக்கிற பொருளை வாங்கி சேமிப்பு கிடங்கு கட்டியிருப்பில்ல. தெருவில் போட்டு தார்பாய போட்டு மூடுவியா? குடிக்கிற டாஸ்மார்க்கு சரக்குக்கு உயர்ந்த சேமிப்பு கிடங்கு கட்டி குளிரூட்டி போட்டு சிசிடிவி கண்காணிப்பு கேமரா வச்சு கண்காணிச்சு வாசல்ல காவலர்களை வைத்து பாதுகாக்கிற அரசு. உணவளிக்கிற உயிர் தேவையாக இருக்கிற உணவை கொடுக்கிற என் உழவர் குடி உழைத்து தந்த நெல்லை தானியங்களை நீ சேமிக்க கிடங்கு வைக்கல என்றால் நீ யார்? நீ